ஹாய் விப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் பார்த்துருக்கிறது விப் டிவி. அப்புறம் இந்த எபிசோடோட பேர் ஒர்த் ஃபார் வியூ. நம்ம எல்லாருக்கும் அனிமி பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். ஆனால் எப்போ எந்த அனிமி பார்க்கணுன்னு தெரியாது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த எபிசோட். இந்த சீரிஸோட மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமையை எடுத்து அதை கேட்டகரைஸ் பண்ணி அதை நீங்கள் பார்க்கலாமா இல்லை வேணாமாங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அனிமி பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒன் பீஸோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒன் பீஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி உலகம் இருக்கும். ஸோ ஒன் பீஸ் தான் பார்த்தீங்கன்னா டாப் ரேட்டட் சீரீஸில் நம்பர் 3rd பொசிஷனில் இருக்குது. ஒன் பீஸ் பார்த்தீங்கன்னா IMDbல 9 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஒன் பீஸோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒன் பீஸ்க்குன்னு தனியாக ஒரு வேர்ல்டு இருக்கும். அதில் பல வகையான மக்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். ப்ளஸ் அதோட டெவில் ஃப்ரூட், ஹாக்கி அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறையா பவர் சிஸ்டம்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் பைரட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கடல் கொள்ளைக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பைரட்ஸ் எல்லாருக்கும் தங்களோட வாழ்நாளில் ஒரே ஒரு ஆசை தான் இருக்கும். ஒன் பீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெஷர் அடையணும். அந்த ஒன் பீஸுங்கிற ட்ரெஷர் இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை, யாரும் அடைஞ்சதும் இல்லை. அந்த ஒன் பீஸ் ட்ரெஷர் அடையிறவங்களுக்கு கிங் ஆஃப் பைரட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒன் பீஸை கோல்டி ராஜர்னு சொல்லிட்டு ஒரு பைரட் அடைஞ்சிருவார். கோல்டி ராஜர் ஒன் பீஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அவர் கிங் ஆஃப் பைரட்ஸ் ஆகிடுவார். அதுக்கப்புறம் வேர்ல்டு கவர்மெண்ட்னு சொல்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அவரை பிடிச்சி எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். ஆனால் கோல்டி ராஜர் சாகிறதுக்கு முன்னாடி எல்லா மக்களுக்கு முன்னாடியும் சொல்லுவார், என்னோடய ஒன் பீஸ் நான் எங்கே எடுத்தனோ அங்கேயே தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் எடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி பல பேர் கடலுக்குள்ளே போவாங்க அந்த ஒன் பீஸை தேடுறதுக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி நானும் ஒரு பைரட் கிங் ஆகணும்னு ஆசைப்பட்றவன் தான் நம்ம கதையோட ஹீரோ லூஃபி. லூஃபிக்கு பார்த்தீங்கன்னா பைரட் கிங் ஆகணுங்கிறது தான் ஆசை. ஸோ அவன் ஒன் பீஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணுறான், எங்கெங்கே அட்வென்ச்சர் போகிறான், இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவன் எதிர்கொள்கிற இந்த ஜெர்னியில் அவனுக்கு வர பிரச்சனை, அவன் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறான், எவ்வளோ எனிமீஸை மீட் பண்ணுறாங்கிறத பற்றி தான் நம்ம இந்த கதையில் பார்ப்போம். ஒன் பீஸ் ஃபுல்லாகவே ஒரு அட்வென்ச்சரஸ் அனிமையாக தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம ஸ்க்ரீன் ப்ளேவை பற்றி பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு மெயினாக அட்வென்ச்சர் தான் ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவே. அவங்க கடலில் எதிர்கொள்கிற அட்வென்ச்சர், அப்புறம் பைரட் ஜெர்னி இதெல்லாம் பற்றி காமிச்சிருப்பாங்க. ஃபைட் பார்த்திங்கன்னா ரொம்ப வைலன்ஸாக இருக்காது, ஓரளவுக்கு மீடியமான வைலன்ஸ் தான் காமிச்சிருப்பாங்க. காமெடி எல்லா இடத்துலையுமே காமெடியாகவும் இருக்காது, இருக்க வேண்டிய இடத்துல காமெடி வச்சுருப்பாங்க. அப்புறம் சீரியஸான இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் சீரியஸாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன் பீஸை நம்ம உலகத்து கூட ரிலேட் பண்ண முடியும். நம்ம வேர்ல்டில் எப்படி ரேசிசம், டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்கோ அதே மாதிரி ஒன் பீஸ் வேர்ல்டில் ரொம்ப சீரியஸாகவே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி லூஃபி போகிற அட்வென்ச்சரில் வர ஒவ்வொரு ஐலாண்ட்லேயும் இருக்கிற ஒவ்வொரு விதமான மக்களையும் காமிச்சிருப்பாங்க. ஜெயின்ஸ்லேருந்து குள்ளமாக இருக்க மனுஷங்க வரைக்கும். இதில் ஓரளவுக்கு டீசெண்டான பிளாட் ட்விஸ்ட் இருக்கும். அப்புறம் நிறையாவே எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒன் பீஸ் 1999லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. மொத்தமாக 25 வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கு. இந்த 25 இயர்ஸில் 1000 எபிசோட்ஸ், 1000 மாங்கா, அப்புறம் 25+ மூவிஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அனிமே இப்போ பார்க்க ஸ்டார்ட் பண்ணால் கூட இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சண்டேவும் ஒவ்வொரு எபிசோடு வரும். ஸோ நீங்கள் அனிமே இப்போ பார்க்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாளைக்கு 10 எபிசோடு 20 எபிசோடுன்னு கூட பார்த்துடலாம். இப்போ ஒன்றும் அது பெருசாக தெரிஞ்சுக்காது. பட் நீங்கள் அப் டு டேட் கரண்ட்டோட வந்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வாரத்துக்கு வெயிட் பண்ணி தான் நீங்கள் ஒவ்வொரு எபிசோட் பார்க்குற மாதிரி இருக்கும். சில டைம் 1 வீக் லீவு, 2 வீக் லீவு, ஏன் 1 மந்த் கூட லீவ் விட்ருவாங்க. ஸோ அப்படி நீங்கள் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு அந்த அனிமே ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. நான் ஏன் இதை உங்களுக்கு அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தான் ஒரு சீரியஸான, ஸ்ட்ரெஸ்ஸான, டிப்ரெஸ்டு பர்சனாக இருந்தாலும் நீங்கள் இந்த அனிமையை பார்த்தீங்கன்னா இது உங்கள் லைஃப் கூட கலந்து அது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே கூப்பிட்டு வந்துடும். நீங்கள் இந்த அனிமையை பார்த்தாலே இது உங்களோட லைஃப்குள்ளே மிங்கிளாக ஸ்டார்ட் பண்ணிடும். ஏன்னா இதில் வர ஹீரோ அவ்வளோ காமெடியான, ஜோவியலான பர்சன். எதுக்குமே பயப்படாமல் தன் மனசில் பட்டதை படபடன்னு உடச்சி பேசுகிற கேரக்டர். ஃபஸ்ட்டு ஒரு 100 எபிசோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக பொறுமையாக போகிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் அனிமி ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். ஸோ என்னால் ஒரு நாளைக்கு 10 எபிசோடு 20 எபிசோடெலாம் பார்க்க முடியாது. நானே ஒரு எபிசோடு 2 எபிசோடு தான் பார்ப்பேன்னா கூட பரவாயில்ல. போக போக இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, நம்ம இப்போ பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பார்க்க வேண்டிய லாங்குவேஜ் ஜாப்பனீஸ்லேயே பார்த்துடுங்க. இங்கிலீஷில் டப் இருக்கும். பட் அது அவ்வளோ எமோஷ்னலாக இருக்காது. அதே மாதிரி இப்போ லாஸ்ட்டாக இருக்க தமிழில் டப் பண்ணியிருப்பாங்க. அது சுத்த வேஸ்ட்டு, அதை செஞ்சு பார்க்காதீங்க. ஸோ நான் தமிழில் தான் பார்க்க வரேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த அனிமையோட எக்ஸ்பீரியன்ஸை வேஸ்ட் பண்ண போகிறீங்க. அடுத்து நான் எங்கே பார்க்கலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹாய் அனிமேன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அது ஃப்ரீ தான். உங்கள்கிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் இருந்து நீங்கள் அதில் காசு கட்டி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதில் கூட பார்த்துக்கலாம். நான் டவுன்லோட் பண்ணி தான் பார்ப்பேன்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் இருந்தால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அனிமே குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். கிராஃபிக்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. பட் ஒரு டீசென்ட் இல்லைனா அதை விட கொஞ்சம் கீழே நார்மலாக தான் இருக்கும். அடுத்து டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பைரட்ஸை பற்றி பிடிக்கும், இல்லை ட்ரெஷர் ஹண்ட்டை பற்றி பிடிக்கும், இல்லை அட்வென்ச்சரில் போகிறவங்கள பற்றி பிடிக்கும்னா நீங்கள் இந்த அனிமே தாராளமாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த அனிமையில் காமெடியும் நல்லாவே இருக்கும். நீங்கள் அதுக்காக பார்க்குறீங்கன்னா கூட பார்க்கலாம்.
இந்த அனிமி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அப்புறம் இந்த அனிமிக்கு என்னோட பர்சனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 9.7. இந்த 0.3 ஏன் நான் குறைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில முக்கியமான இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபில்லர் போட்டுருவாய்ங்க. அடுத்து நான் ஏன் 9.7 கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதில் அனிமேஷனை தவிர்த்து குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அதில் இருக்க அந்த எமோஷ்னல் டச்சாக இருக்கட்டும், இல்லை அட்வென்ச்சர்னஸாக இருக்கட்டும், இல்லை ஃபன்னி சீன்ஸாக இருக்கட்டும், குறைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. இன்னும் ஒரே ஒரு இடத்துல 2 முக்கியமான எபிசோடுக்கு அடுத்து 2 ஃபில்லர் வச்சுருப்பாங்க. அந்த 2 ஃபில்லர் மட்டும் பார்க்குற மாரி இருக்காது. அதை தவிர்த்து ஃபில்லரே அனிமி ரேஞ்சில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது ஒன் பீஸ் பார்க்க போகிறீங்கன்னா, மறக்காமல் நம்மளுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் போட்டுருங்க. அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பாய்.